வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் பேசுறது விரும்பலன்னு சொல்லிட்டேன். தமிழகம் முழுக்க போராட்ட களமா இருக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி தரப்புல ஆளுங்கட்சி ஒழுங்கா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்கன்னா எதிர்கட்சிகள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்கட்சிகளுக்கு போராடணுன்ற ஆசையும் கிடையாது. நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சு உச்சநீதிமன்றமே தமிழக அரசு கண்டிக்கிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்பதான் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்க எங்களை கேக்குறீங்க. பெண்களுக்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா இப்ப மாணவிகள் இல்லைங்க, இங்க ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு நடந்தாதானங்க குற்றம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அரசாங்கமே கிடையாது. பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநர் ஆளுநர் தொடர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா தான் நடந்துக்கிறாரு. ரிவ்யூ மீட்டிங்ஸ் போறதுக்கு அவருக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. அதை தொடர்ந்து செய்யறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் அதை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரி விஷயத்துல அவருக்கு ஒரு ஒன் மேன் கமிஷன் அமைக்கக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது. அது அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு கமிஷன் அமைக்கும் பொழுது அதுல பெண்கள் இடம்பெற வேண்டும் என்று. அதை காதிலேயே வாங்கிக்காம அவர் அதை செஞ்சிருக்காரு. அதனால தொடர்ந்து அவர் ஒரு கவர்னருடைய பதவிக்கு இழுக்கு வரும்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கு மரியாதை சேர்க்கும்படி நடந்துக்கல அவரு. அதனால்தான் மத்திய அரசாங்கம் அவரை ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து எச்ராஜா இந்த மாதிரி திமுக விமர்சனம் வழக்கு தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? என்னங்க, இது பிஜேபி அவர்கள் தான் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நான் அதை பத்தி பதில் சொல்றதுக்கு தயாராக. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஈடுபடுற பெண்கள் மேல தொடர்ந்து தமிழக பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, உலகம் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது. இது மாற வேண்டும். மனப்போக்கு மாறினால்தான் மாற வேண்டும். சட்டங்கள் தன்னுடைய கடமையை செய்யணும். இப்பதானே சொன்னேன். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது வீரபாண்டியார் அவர்கள் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு அவர்கள் உடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மறுபடியும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை எழுப்புவோம். பாஜக நிர்வாகிகளே